அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே. 2026 உச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி என்ன நன்மைகளை கொடுக்க போகிறது, எதில் ஜாகிரதையாக இருக்கணும்னு சொல்கிறதுன்னு பார்க்கலாமா? உச்சிக ராசிக்காரர்கள் தனிச்சிறப்பு வாய்ந்தவர்கள். 90 வயசில் இருக்கிற உச்சிக ராசிக்கார பெண்மணியோ உச்சிக ராசிக்கார தாத்தாவையோ ஆண்மகனையோ போய் பார்த்தா கூட சுறுசுறுப்பாக இருப்பார். தன்னோட வேலைகளை தானே செஞ்சுப்பார். இருக்கட்டும் பாட்டின்னா கூட அது பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. உடம்புல பலம் இருக்கோ இல்லையோ, அந்த மனசில் அவ்வளவு துணிச்சல், அவ்வளவு தைரியம், அவ்வளவு கடவுள் நம்பிக்கை. நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் நான், துணிச்சலை மனத்திலே படைத்தவன் நான் நான் அப்படின்னு பாடாத குறையா அவள் தெம்பா திடமாக மன உறுதியோடு இருக்குது. பார்க்கச்ச ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவள் எப்போவுமே நல்ல ஒரு மன உறுதி, உடம்பும் நல்ல பலமாக இருக்கும். சமூகத்துக்கும் அவர்களால் ஒரு பெரிய நன்மைகள் ஏற்படக்கூடிய அளவில் அவள் இருப்பாள். சிறந்த தெய்வ பக்தியை உடையவர்களாக அவள் இருப்பாள். ஆனால் அவள் ஒரு கேள்வி கேட்பா, ஏன் முடியாது, என்னால் முடியாது உன்னால் ஏன் முடியல? இந்த கேள்வியை கேட்கும் பொழுது யாராக இருந்தாலும் கொஞ்சம் ஆடி போயிடுவோம். ஏன்னா அவளால் முடியும், எல்லா ராசிக்காராலையும் முடியுமா? கண்டிப்பும் கராருமாக குழந்தைகளை பிடிவாதத்தோடு, அதாவது பிடிவாதம் நல்லா வளர்த்து காட்டுவார். அவருடைய குழந்தைகள்லாம் நல்லா வீரமும் தீரமும் லட்சணமாக நல்ல பணமும் காசு வீடும் வாசலமாக இருக்கும். ஆரம்ப காலத்தில் ரொம்ப கண்டித்து வளர்க்குற மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் பார்த்தா அச்சிச்சுவோ இப்படி கூட உண்டான்னு அளவுக்கு தோணும். ஆனாலும் கருணை உள்ளவர்கள் தான், அது இல்லாதவா இல்லை. இருந்தாலும் வேலைன்னு வந்தால் வேலை தான் இன்ஸ்டா ஆகணும். நோ பெயின் நோ கெயின். இதுதான் சொல்லுவாள். ஐயோ பாவம்லாம் கிடையாது. ஜுரம் வந்தால் மாத்திரை சாப்பிடு, உட்காந்து படி, கண்ணு இருந்தால் கொஞ்சம் கண்ணை மூண்டை உட்காரு, மறுபடியும் படி. ஜுரம் இன்றைக்கி படிக்க வேண்டாம், அப்போ 4 நாள் கழிச்சு படிச்சுக்கலாம். மார்க் வாங்கிட்டா பரவாயில்லை. இந்த பரவாயில்லையே கிடையாது அவகிட்ட. கண்டித்தானும் செஞ்சுத்தான். லட்சியவாதிகள் ரொம்ப சிறப்பாக வீட்டையும் குழந்தைகளையும் நன்னா வளர்ப்பார். இவருக்கு துணையாக அமைஞ்சவா ஆச்சரியப்படக்கூடிய பொறுமையும் ஆச்சரியப்படக்கூடிய இவர்கள் மேலே உசுரே வச்சுருக்கிறவளவும் இருப்பாள். மனைவியாக இருந்தால் கணவன் எப்போ குறைச்சிப்பான், எப்போ கோபமாக இருப்பான், எப்போ ஆத்திரப்படுவான், எப்போ வேலை கரெக்டாக இருக்கணும்னு நினைப்பான். எல்லாத்தையும் அத்துப்படி பண்ணி விட்டுன்னு பசங்களை குட்டி எல்லாரையும் தயார் பண்ணி கரெக்டாக வச்சுடுவான். கணவனாக இருந்தால் குழந்தைகளெல்லாம் மனைவிக்கு ஏற்றபடியாக, அதாவது பர்ஃபெக்டாக இருக்கணும்னு ஆசைப்படுறவாங்க, அப்படி கரெக்டாக பண்ணி வச்சுருவா. சமூகத்துக்கு நல்லதெல்லாம் பண்ணுறவா. ரொம்ப ஆடம்பரங்கள்லாம் கிடையாது. நீட்னஸ்ஸாக நன்னா பிரைட்டாக நன்னா போட்டுக்கணும். வழிய ரொம்ப ஜிலுக்கு பிலுக்கு அதெல்லாம் போட்டுக்கிறது, வெறும் கலகலன்னு இருக்கிற பொண்ணு பொருளாக வாரி போட்டு அப்படிலாம் ஆசையெல்லாம் கிடையாது. வச்சுன்னு இருப்பாள், நீட்டாக இருப்பாள், பிரைட்டாக இருப்பாள். தானும் ஒளிர்ந்து மற்ற வாழ்க்கும் ஒளி கொடுப்பாள். அந்த அளவுக்கு இப்போ உச்சிக ராசிக்காரர்கள்லாம் இவ்வளோ ஒளிர்ந்தால் கூட இவர்களுடைய அம்மாயை வளர்த்துட்டு குறைப்பட்டுட்டே இருப்பாள். எனக்கு குழந்தைக்கு ஒன்றுமே தெரியாது. இந்த உலகத்தில் எத்தனை பேர் சாமர்த்தியமாக இருக்கா, இவன் உழைப்பு 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 உழைப்புன்னு மாடாக உழைச்சிட்டு இருக்கான்னு நினச்சின்னு அவள் சொல்லுவாள். அந்த அளவுக்கு அவள் உழைப்பா. அம்மாக்களில் ஜலம் வர அளவுக்கு அவள் உழைப்பா. அதனால் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர்களாக இருக்கக்கூடிய, நல்ல குணமுடைய கருணை உடையவர்களாக இருக்கக்கூடிய, நல்ல ஒரு பர்சனாலிட்டியாக, குண்டாக இருக்கணும் ஒல்லியாக இருக்கணும் இல்லை, ஒல்லியாகவே இருந்தால் கூட நல்லா ஒரு கம்பீரமாக இருப்பார். அவளை பார்த்தா நமக்கே ஒரு நிம்மதி ஏற்படும். பட அப்படின்னு
அந்த மாதிரியான ஒரு நல்ல தைரியசாலிகளாகவும் புத்திசாலிகளாகவும் உழைப்பாளிகளாகவும் இவர் ஒரு பாஸாக இருந்தேன்னா தொழிலாளர்களாக இருந்தேன்னா கை தூக்கி விட்டு அவளே பாஸாக்கிடுவார். அந்த அளவுக்கு ஒரு கை தூக்கி விடுவர்களாகவும் இருப்பார். இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போ வரப்போகிற இந்த குரு பயிற்சி என்ன கொடுக்க போகிறது அப்படின்னா, புகழோட உச்சிக்கு கொண்டு போக போகிறது. புகழோடு வாழ போகிறாவ. எப்பவுமே அவளுக்கு புகழ் உண்டு. இப்போ நல்லா பிரைட்டாக அந்த புகழ் தெரியும். பணத்துக்கு ரொம்ப நடுவில் ரொம்ப ஆரம்ப காலங்களெல்லாம் பணம் காசு இல்லாமல் உண்மையாகவே ஏழ்மையை கொண்டாடினுவா. பணக்கார வீட்டு பிள்ளையா பணக்கார வீட்டு போனால் இருந்தால் கூட வரைக்கும் எதுவுமே இருக்காது. இதுதான் அவளோட பெரிய குறை. ஏன் இல்லைன்னு கேட்டதுக்கு நீ எடுத்து பேசுறியா அப்படின்னு சொல்லக்கூடிய அப்பா அம்மாக்கள் தான் இருந்திருப்பா அவளுக்கு ஆரம்ப காலத்தில். அப்படியே அவளோட பிரைட்டை பார்த்து அப்புறம் அவளை வாங்கி பண்ணிடுவாள். இவளுக்கு பண பிரச்சனைகள் இருந்ததுன்னா நல்லா தீர்வும். இப்போ பாக்கியங்கள் ஏற்படும். கல்யாண வயசில் இருந்தால் நல்லா கல்யாணம் ஆகும். குழந்தை பிறக்க வேண்டியிருந்தால் நல்லபடியாக குழந்தை பிறக்கும். அதில் வயசானவர்களாக இருந்தாக்கா பேரன் பிறக்குது, பேத்தி பிறக்குது. இந்த மாதிரி வீடு வாசல் கோவில் கூட கட்டுவா. இப்போ அந்த அளவுக்கு இவளுக்கு புகழ் இருக்கும். மனசில் ரொம்ப நாளாக ஒரு விஷயத்துக்கோசரம் சோர்ந்து போயிருந்தா. இப்படி ஆகிட்டா என்ன பண்ணுறது, அப்படி ஆகிட்டா நம்ம ஒரு சோர்வில் மனச்சோர்வில் இருக்கிறவளை கிடையாது. அப்படிப்பட்டவளுக்கு மனசோர்ந்து போன மாதிரியான ஒரு சில வேதனைகள் இருந்திருக்கும். வெளியில் மூச்சு விட மாட்டாள். எதுவானாலும் உள்ளே போட்டு முழுங்கி வெளியில் அப்படியே ஒரு தைரியத்தையே காமிச்சின்னு போயிட்டு இருக்கும். அப்படிப்பட்டவளுக்கு போன ஒரு வருஷம் 2 வருஷமாக மனசோர்வு ஏற்பட்டு போயிருக்கும். என்னடா இதுங்கிற மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் நடந்திருக்கும். இப்போ அதெல்லாம் சால்வ் ஆகி மனசுக்கு புது தெம்பு. இவர்களுடைய சுபாவம் தானே தெம்பாக திடமாக ஆரோக்கியமாக அதுதானே இவள்தே. அந்த மாதிரி மறுபடியும் நல்லா தெம்பாயிடுவா. இவளுடைய மனசில் ஏதோ ஒரு பயம் அரிச்சுட்டே இருந்துக்குது. அந்த பயம் இப்போ நீங்கிடும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விஷால்ரேட் நல்லபடியாக இருக்கும். அது மாதிரி தோணி போடும். பக்க பலமாக உறவுகள்லாம் சேர்ந்துருவாள். பிரிஞ்சு போன உறவுகள், அதுக்கப்புறம் இவளை லட்சியம் பண்ணாமல் இருந்த உறவுகள்லாம் ஒன்று கூடி இப்போ இவளை புகழ் மேலே சுட்டுவாள். இவருடைய கௌரவம் போகும். இவருடைய கௌரவத்தை அடியோட குலைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஒரு 2.5 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று நடந்து இருக்கலாம். அல்லது அதை ரொம்ப தாழ்வாக அழியோ பிரைட்டியாக நினைக்கக்கூடிய எண்ணங்களை அவளுக்கு வந்திருக்கலாம். அதெல்லாம் நீங்கி இப்போ புகழ் கௌரவம் தான் நல்லா ஓங்கி வருது. இவர்களுடைய நல்ல மன விருப்பங்களெல்லாம் நல்லா கைகூடி நடந்தேறக்கூடிய வேலை இப்போ வந்திருக்குது. படிக்கிறக்கூடிய குழந்தைகள் ரொம்ப பிரமாதமாக படித்து நல்லா மார்க்குகள் வாங்குவாள். இந்த ராசிக்கார பரீட்சைகளில் இருந்தால் நல்லபடியாக ஃபஸ்ட் கிளாஸாக வெற்றி அடைஞ்சு அதுக்கப்புறம் உத்தியோகம், கல்யாணம், குழந்தை, குட்டி இந்த மாதிரி மேன்மேல வாழ்க்கையில் வளர்ச்சி அடையக்கூடிய பாதைகளில் முன்னேற்ற பாதையிலே மனசை வச்சு மூச்சா அதுக்காக தினம் உழைத்து மண்ணிலே பாடுபடு பிறர் வாழ அப்படின்னு சொல்கிற ஐயா. அந்த மாதிரி அந்த உழைப்புக்கேற்ற பலன்கள் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இப்போ கிடச்சி மகா பிரமாதமாக ஜொலிக்க போகிறாங்கிறது உண்மை. அதனால் விருச்சிக ராசிக்காரர்கள் ரொம்ப சந்தோஷமாக மன மகிழ்ச்சியோடு இருக்கலாம். இந்த பதிவை பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப்